guys, welcome to Anime Nexus. நான் ப்ளூ லாக் சீசன் 1 எபிசோட் 9 தான் பார்க்க போறோம். எபிசோட் நாய் கோல் போட்டதுல ஸ்டார்ட் ஆகுது. ரியோ நாயிட்ட வந்து நான் நினைச்ச மாதிரி நீ கோல் போட்ட அப்படின்னு சொல்றான். நீ 5 கோல் போட்டனா நீ போய் உட்காந்துக்கலாம் அப்படிங்கிற ரியோ. அதுக்கு நாய் 4 போதாதா அப்படின்னு கேக்குறான். அப்ப இசைக்கு அவ்வளவு தூரத்துல இருந்து அடிச்ச பாதை எப்படி இவன் கண்ட்ரோல் பண்ணியா? அது 2 டிஃபெண்டர்ஸ் பக்கத்துல இருந்தாங்க. ஒரு சிங்கிள் மூமெண்ட்ல இவன் நிறைய ஹை லெவல் டெக்னிக் யூஸ் பண்ணிருக்கான். இவன் தான் டாப் ரேங்க் பிளேயரா பில்டிங் 5ல அப்படின்னு நினைச்சிட்டு நாயே பாக்குறேன். இசாக்கி நமக்கு ஃபைனல் மேட்ச் ரொம்ப கஷ்டமா இருக்கு நினைச்சேன். ஆனா இந்த மாதிரி மான்ஸ்டர் கூட மோதும் நான் நினைச்சு பார்க்கல அப்படின்னு பயப்படுறான். அடுத்த ரவுண்டுமே ஸ்டார்ட் ஆகுது. குனியாமிட்ட பால் இருக்கு. இன்னும் 10 மீட்டர் தான் என்னோட கோல் ரேஞ்சுட்டு குனியாமி பாலை கொண்டு போயிட்டு இருக்கான். உன்னோட ஷூட்டிங் ரேஞ்சுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு பெரிய குறுக்க வந்து பாலை தடுத்துருதான். உன்னை பத்தி எனக்கு தெரியும் மசில் பாய் அப்படிங்கிறான். குனியாமி அவன்கிட்ட இருந்து பாலை பிடிக்கலாம் நினைச்சு போயிட்டு இருக்கான். ஆனா அவனால எதுவும் பண்ண முடியல. திரும்ப நாய்கிட்டே பாஸ் பண்றேன் ரியோ பாலை. இசைக்கு திரும்பியுமான்னு பாக்குறியான். ரைஜி இக்கராச்சி அந்த பாலை ஸ்டாப் பண்ணலாம்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நாய் ஈஸியா அந்த பாலை கேப்சர் பண்ணி கோலும் போட்டுருதியான். பாயிண்ட் இப்ப 2-0 இருக்கு. டீம் ஜீல இருக்கவங்களாம் இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இசைக்குமே ஒன்றும் தெரியல என்ன நடக்குதுன்னு. ரைஜி குனிக்காமையை பிடிச்சி நீ தான் ஃப்ரண்ட் லைன்ல இருக்க, நீ தான் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு இருக்கான். இப்படியே போயிட்டு இருந்துச்சா வின் பண்ண முடியாதுன்றான். நீ ஒழுங்கா டிஃபெண்ட் பண்ணு அப்படின்னு கத்துறான். இசைக்கு வந்து அந்த சண்டையை நிறுத்துங்க, இப்போ நம்ம இந்த கேம்ல தோத்துறோம்னா நம்ம அவ்வளவுதான் அப்படின்னு இருக்கான். உங்களுக்குள்ள சண்டை வர்றதை விட்டுட்டு கேம் விளையாட பாருங்க அப்படிங்கிறான். இப்போ மேட்சும் கண்டினியூ ஆகுது. இசைக்கிட்ட பால் இருக்கு. நம்ம கிட்ட நான் ஒரு வெப்பன் இருக்குன்ட்டு சிகரிட்ட பாலை பாஸ் பண்றான். என் ஸ்பீடை வச்சு இந்த கேமே மாத்திரன்னு பால் எடுக்க போறான் சிகரி. ஆனா சாண்டர்ட்ஸு சிகரியோட வேமா இருக்கான். ஸ்பீடா வந்து அந்த பாலையும் எடுத்துருதான். சாண்டர்ட்ஸு ரியோட்ட பாலை பாஸ் பண்ணிருந்தான். அவன் நாய்கிட்ட பாஸ் பண்ண போறேன் எல்லாரும் அவனை பிளாக் பண்றாங்க. ஆனா ரியோ இது உன்னோட இடம் தான்ட்டு சாண்டர்ட்ஸு பாஸ் பண்ணிதான். அப்புறம் தான் இசைக்கு புரியுது நம்ம எல்லாம் நாயை பார்த்தனால சாண்டர்ட்ஸு ஃப்ரீயா விட்டுட்டோம். ஆமா இது என்னோட இடம் தான். சாண்டர்ட்ஸும் ஒரு கோல் போட்டுருதான். இப்போ பாயிண்ட்டுமே 3-0 மாறுது. நீ அந்த கிளாஸ் போட்டிருக்காலும் ரொம்ப ஸ்மார்ட் நினைச்சுக்கிறத அப்படின்னு நாகியும் ரியும் சாண்டர்ஸோவை கலைக்கிறாங்க. டீம் சிக்கு என்ன பண்ணனே தெரியல. இசைக்குமே ரொம்ப முழிச்சுக்கு நிக்கிறான். நம்ம யாருக்குமே வின் பண்ற நினைப்பே இருக்காது அப்படின்னு இசைக்கு யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா பாஜிரா பால் மேல கால வச்சு இப்பதான் நல்லா இருக்குன்னு சந்தோஷப்படுறான். நாகி ரியோ சாண்டர்ஸுமே உன்னை பார்த்துட்டு என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பாக்குறாங்க. இசைக்குமே பாஜிரா பத்தி நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது பாஜிரா இப்பதான் ரொம்ப ஹைப்பா இருக்கு அப்படிங்கிறான். அதுக்கு இசாக்கி நம்ம 0 பாயிண்ட்ல இருக்கோம், அவங்க 3 பாயிண்ட்ல இருக்காங்க, நம்ம ரொம்ப டவுன்ல இருக்கோம், நீ இன்னும் ரொம்ப ஹைப்ல இருக்க அப்படின்றான். பாஜிரா அதுக்கு மூஞ்ச வேற மாதிரி வச்சிருக்க இசைக்கிய பாக்குறேன். நீ என்ன பயந்துட்டு இசைக்கி அப்படின்னு. இந்த மேட்ச்ல நம்ம வின் பண்ணணும்னா நம்ம அவங்களோட ஏதாவது ஸ்பெஷலா செய்யணும் அப்படின்ட்டு இசைக்கிட்ட பாலை பாஸ் பண்றான். இசைக்கியும் முழிக்கிறான். வேகமா பாஸ் பண்ணு இல்லைன்னா ஓன்ட்டு இருந்து பாலை பிடிக்கிறவங்க அப்படின்னு பாஜிரா சொன்னோன்னே இசைக்கு திரும்ப பாஜிராட்டே பாஸ் பண்ணிடுறேன். நம்ம வெப்பனும் நம்ம ஃபார்முலாவோ இது ஒர்க் பண்ணலன்னா நம்மளோட லிமிட்டை புஷ் பண்ணா மட்டும் ஸ்கோர் பண்ண முடியும். உள்ள இருக்க மான்சர் இதைத்தான் சொல்லுது அப்படின்னு பாஜிரா சொல்றான். இசைக்குமே நீ சொல்ற கரெக்ட் தான் யோசிக்கிறான். ரியோ அவனை தடுக்கலான்னு இருக்கான். அவனோட ட்ரிப்ளிங் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக்கியா வந்தது. அவன்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிருந்தான் பாஜிரா. சாண்டர்ட்ஸும் வேகமா வந்து அவன் முன்னாடி நின்றுதான். பாஜிரா பாலை கொஞ்சம் ஹைட் ஆக்கி லெஃப்ட்ல போற மாதிரி போய் ரைட்ல போய் எஸ்கேப் ஆயிட்டான் அவன்கிட்ட இருந்து. பாஜிரா பாலை கொண்டு போயிட்டே இருக்கான். இங்க இருக்க எல்லாருமே பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர் ஆகணும் தான் பாக்காங்க. உங்களை தாண்டி போகலாம் நான் ஒரு பெஸ்ட் ஸ்ட்ரைக்கரே இல்லைன்ட்டு போயிட்டு இருக்கான். இசைக்குமே அவனை பார்த்துட்டு நீ ரொம்ப சந்தோஷமா விளாடுற, சொன்னதுதான் கரெக்ட், இதுதான் நம்மளோட லாஸ்ட் கேம், அதனால இது சீரியஸா விளாடணும், இல்லாட்டி நம்ம கரியரே போயிடும் அப்படின்னு. நம்ம இதுல வின் பண்ணணும்னா கண்டிப்பா எவால்வ் ஆகணும் அப்படிங்கிற இசைக்கு கரெக்டா பாஜிராவுமே கோல் போட்டுருதான். பாஜிரா ஒரு ஆளா நின்று இந்த கோலை போட்டிருக்கான். அப்புறம் பாஜிரா இப்ப நான் கோல் போட்டேன், இப்போ இது உன்னோட டேன் அப்படின்னு இசைக்கிய பார்த்து சொல்றான். இசைக்குமே ரொம்ப ஹைப் ஆகுறான். அப்போ சாண்டர்ட்ஸும் மற்றவங்கள்ட்ட பேசிக்கிறான். அவன் என்ன சென்ஸ்ல இருக்கான் அப்படின்ட்டு பாஜிரா பத்தி சொல்றான். எனக்கு உண்மையிலே டேலண்ட் இருக்குன்னு ரியோவுமே சொல்றான். ஆனா நம்ம அவங்கள ஜெயிக்க விடக்கூடாது அப்படிங்கிறான். டீம் ஜீல இருக்கவங்களுமே பாஜிரா பார்த்து இது உண்மையிலே ஸ்பெஷல் கோல் அப்படிங்கிறான். இக்கராசியுமே இப்போ ஹைப் ஆகிட்டான் ரொம்ப. அப்போ குனியாமி வந்து பாஜிராவை பார்த்து உன்னோட வெப்பனோட லிமிட்டை நீ கிராஸ் பண்ணியிருக்க, இங்கே தான் நீ ஃபார்முலா யூஸ் பண்ணி கோலும் போட்டிருக்க அப்படிங்கிறான். நம்ம வெப்பனை யூஸ் பண்ணி நம்ம லிமிட்டை பிரேக் பண்ணி தான் நம்ம ஃபார்முலாவை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற குனியாமி. பாஜிராக்கு ஒன்றுமே புரியல. என் மண்டைக்குள்ள திடீர்னு வந்துச்சு நானா பண்ணேன் அப்படிங்கிறான். குனியாமி இந்த மேட்ச்ல நியூ டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி நம்மளாம் எவால்வ் ஆனா மட்டும்தான் இந்த கேம்ல வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றான். அப்புறம் இசைக்கு யோசிக்கிறேன். பாஜிரானால தான் இப்போ இந்த மொத்த சர்க்கம்டன்ஸும் மாறி இருக்கு. இன்னும் 65 மினிட்ஸ் இருக்கு. நம்மளோட ஈகோவை எவால்வ் பண்ணி எப்படினாலும் இந்த கேமை வின் பண்ணணும் அப்படிங்கிறான். அப்புறம் இசைக்கு என்னோட ஃபார்முலான அந்த மேட்ச்ல எப்படியா கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிறான். அப்போ ரியோ அவங்கள பார்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி அமைதியா இருந்தவங்க இப்போ ரொம்ப ஹைப்ல இருக்காங்க பாரு அப்படின்றான். மேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. ரியோட்ட தான் இப்போ பால் இருக்கு. நானும் 6 மாசத்துக்கு முன்னாடியே இந்த கேம் விளாட ஆரம்பிச்சோம் அப்படிங்கிறேன் குனியா. இக்கராசி மிரண்டே போயிருந்தேன் அதை கேட்டோன்னே. அப்புறம் இசைக்கு ரைஜியை பார்த்து நீ ரியோ டிஃபன் பண்ணு அப்படிங்கிறான். அதை நான் பண்ணணும் அப்படின்னு ரைஜி கேட்கிறேன். உன்கிட்ட தான் மசில் இருக்கு, உன்னால மட்டும் தான் முடியும் அப்படின்னு இசைக்கு சொல்றான். சிகரையும் காகமாரையும் ஸ்பேஸை கவர் பண்ண சொல்றான். நம்ம எப்படியாவது ரியோ ஸ்டாப் பண்ணி ஆகணும் நாய்கிட்ட பால் போறதுக்கு முன்னாடி, இல்லைன்னா அவன் திரும்ப கோல் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு இசைக்கு சொல்றான். நான் கோல் போடாம எப்படி சாக்க விளாடுறது, பரவாயில்ல இருந்தாலும் நான் டிஃபெண்டே பண்றேன் அப்படின்னு ரைஜி சொல்றான். இப்போ ரைஜி ரியோ தடுத்துருந்தான். ரியோ அதனால சாண்டர்ஸ் பாலை பாஸ் பண்ணிதான். இப்போ சாண்டர்ஸும் நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு பால் எடுத்து போயிட்டு இருக்கான். சரி நான் உன்னை ஸ்டாப் பண்றேன் அப்படின்னு பாலை தடுக்க வரான். சரியால அவனோட ஸ்பீடை மேட்ச் பண்ண முடியல. நாய் முன்னாடி பால் அடிச்சிருந்தான். நாயுமே போய் பாலை எடுத்துருந்தான். இப்போ நாய் கரெக்டா கோல் போட போகுது. ஆனா இக்கராசி அவன் ஃபேஸை கொடுத்து அந்த பாலை தடுத்துருந்தான். இக்கராசிக்கும் மூக்கிலையும் அடிபட்டுருது. பாஜிரா கிட்ட பால் பாஸ் ஆகுது. ரியோ வந்து இந்த தடவை உன்கிட்ட இருந்து பாலை வாங்குவேன் அப்படின்னு நிக்கிறான். பாஜிரா சொல்றான் மொதமானி கிடையாது, இப்போ நாங்க எல்லாரும் சேர்ந்தே ஃபைட் பண்றோம் அப்படிங்கிறான். டீம் ஜி எல்லாருமே ரெடியா இருக்காங்க அப்படின்ட்டு பாஜிரா குனியாமிட்ட பாலை பாஸ் பண்ணிருக்கான். குனியாமி யோசிச்சு என்னோட ஷூட்டிங் ரேஞ்ச் 28 மீட்டர், நான் இப்போ என்ன செய்ய வேகமா
போவா இல்லை ட்ரிப்ளிங் பண்ணவா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ககமாரும் சைடில் வந்து எனக்கு பாலை பாஸ் பண்ணுங்கிறான். இசக்கி குனியாமையை பார்த்து உன்னால முடியும், நீ ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்னு கத்துறான். நம்ம குனியாமையோட ஷூட்டிங் ரொம்ப தூரமா இருக்கு. எல்லாரும் எவால்வ் ஆக ட்ரை பண்றாங்க. நானும் எவால்வ் ஆகணும்னு அவனோட ஷூட்டிங் ரேஞ்சுக்கு முன்னாடி இருந்து அங்கிருந்தே கோல் போட ட்ரை பண்றேன். அவனுக்கா பால்ல ஒரு பாயிண்ட் வந்து அந்த இடத்துல கிக் பண்றேன். கரெக்டா அந்த பால் ஸ்ட்ரைட்டா தான் ஒரு கோல் கீப்பர் நின்றுட்டு இருக்கேன். ஆனா கிட்ட போய் கரெக்டா சைடு விலகி போயிருது. கோலும் விழுந்துருது. இப்போ பாயிண்ட்டும் 3-2 மாறுது. இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃபும் முடியுது. டீம்ல இருக்க எல்லாருமே குனியாமே ஷார்ட் சூப்பர் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இக்கராசி குனியாமையை பார்த்துட்டு நோ ஸ்பின் மிட் ரேஞ்ச் ஷாட் இருக்குன்றதே சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்கறான். நீ உண்மையிலேயே ஒரு சூப்பர் ஹீரோ மசில் பாய் அப்படிங்கிறான். நான் எப்பயும் ஃபோக்கஸ் பண்றதோட இந்த இடம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அடிச்சேன் பாலை. நான் எப்படி அந்த கோலை போட்டேன்னு இன்னமும் எனக்கு தெரியல அப்படிங்கிறான் குனியாமி. அப்புறம் இசாக்கி யோசிக்கிறான், நம்ம வெப்பனை இம்ப்ரூவ் பண்ணாதான் நம்மளோட ஃபார்ம்ல கிரியேட் ஆகும். என்னோட ஃபார்ம்ல என்ன ஸ்பேஷியல் அவேர்னஸா இல்லை மற்றவங்களோட மூவ்மெண்ட்டை பார்க்கறதா, நான் எப்படி கோல் போடுறது, இதுதான் என்னோட கடைசி கேமா, நான் எப்படியாவது நீ சேஞ்ச் பண்ணி ஆகணும். அப்புறம் லெமன் இந்த 5 மேன் டிஃபென்ஸ் பொசிஷன் ஒர்க் ஆகுது, நம்ம இப்படியே பண்ணிட்டு இருந்தா நம்ம வின் பண்ணலாம் அப்படிங்கிறான். டீம் சில இருக்க எல்லாருமே ஹைப் ஆகுறாங்க, இந்த கேம்ல நம்ம எப்படியாவது வின் பண்ணிடுவோம் அப்படின்னு. அப்புறம் டீம் பிஏ காட்டுறாங்க, அங்கே ரியோ நம்ம இந்த கேம்ல எப்படியா ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிறான். நம்ம டாக்டிக்கை சேஞ்ச் பண்ணோம்னா நம்ம வின் பண்ணலாம் அப்படின்னு இருக்கான். அப்புறம் சாண்டர்ஸு அந்த ரெட் கார் என்ன ஸ்டூப்பிட்டுனா நான் அவனை விட மாட்டேன் அப்படிங்கிறான். நம்ம கண்டிப்பாக தோக்க போறது இல்லை அப்படிங்கிறாரியோ. அப்படியே மேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ குனியாமேட்டே தான் பால் இருக்கு. குனியாமே பிளாக் பண்ணிடுறாங்க. குனியாமே பாஜிராட்ட பாலை பாஸ் பண்றான். பாஜிரா ககமாரோட்ட பாஸ் பண்ணி ககமாரோ பின்னாடி கூட அவன் காலை யூஸ் பண்ணி கோல் போஸ்ட்டுக்கு நேரம் பால் அனுப்பிடுறான். கரெக்டாக அடிக்கிறான். ஆனால் சாண்டர்ஸும் வேமா வந்து அந்த பாலை தடுத்துருதான். இப்போ கரெக்டாக பால் இசைக்கு கிட்ட போயிருது. 20 மீட்டர் இல்லை 23 மீட்டருக்குள்ள போயிட்டேன்னா என்னால் கோல் போட முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் இசைக்கு. ஆனால் இசைக்கே பிளாக் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் தான் தெரியுது இந்த ஃபார்ம்ல ஒர்க் ஆகாது அப்படிங்கிறான். இசைக்கிட்ட இருந்து இப்போ பாலையும் வாங்கிறேன். என்னால் ரேஞ்சுக்குள்ளே போனால் மட்டும் தான் கோல் போக முடியும். என்னால் ரேஞ்சுக்குள்ளே போக முடியலையே. என்கிட்ட ட்ரிபிளிங்கோ இல்லை ஸ்ட்ராங் ஃபிசிக்கோ இருந்தால் நான் அவ்வளோ தூரம் போயிருப்பேன். என்கிட்ட இல்லாத நினைச்சு நான் புலம்பக்கூடாது. என்னால் என்ன முடியுன்றதை தான் நான் பார்க்கணும். எப்படியாவது என்னோட வெப்பனை எவால்வ் பண்ணி ஆகணும். அப்போ நான் அவன் கிட்ட வந்து ஏன் நீ விட்டு கொடுக்கவே மாட்டேங்கிற, ஏன் நீ திரும்ப விளாட வர, உனக்கு என்ன கிருக்கா, எனக்கு எதுவுமே புரியல. அம்மா நீ என்கிட்ட எந்த டேலண்ட் இல்லைன்னா நான் அந்த சாக்கரை விளாண்டுருக்க மாட்டேன். ஏன் நீ இவ்வளவு தூரம் விளாடுற சொல்லு அப்படின்னு நாகி சொல்றான். வாயை மூடிச்சு இனிமே தான் என்னைய பாப்ப அப்படின்ட்டு வேமா போறான் இசாக்கி. நாயுமே யாருவேன் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கான். ரியோ நாய் கிட்ட போலான்னு பாக்குறான். ஆனா ரைஜி வந்து அவனை தடுத்துருதான். அப்புறம் ரியோ ரைஜி கிட்ட என்னவே ஏன்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கிறான். ஏன்னா இதான் என் வேலை அப்படின்னு ரைஜி சொல்றான். அப்புறம் ஈவே ஆண்ட்ரியும் காட்டுறாங்க. ஆண்ட்ரி ஈவோவை பார்த்து நீ நினைச்ச மாதிரியே மேட்ச் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறான். ஈவோமே ஆமான்னு சொல்றான். ஈவோ சொல்றான், தோக்குறது ஜெயிக்கிறது வாழ்றது சாகிறது இந்த மாதிரி டயத்துல தான் ஸ்ட்ரைக்கர் எவால்வ் ஆவான், இதுதான் எனக்கும் வேணும். அப்புறம் ஈவோ ஆண்ட்ரியை பார்த்து அவேக்கன்னா என்னன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு ஆண்ட்ரி சொல்ற ஆர்டினரில இருந்து எக்ஸ்ட்ரானரி ஆகிறதா அவேக்கனா அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு ஈகோ அது இல்ல, யார் ஒருத்தன் சக்சஸ் டேஸ்ட் பண்ணலன்னா அவனுக்கு அவேக்கன்னா என்னன்னு தெரியாது அப்படின்னு ஈகோ சொல்றான். அவேக்கனிங்னா உன்னோட தாட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோட பசில்ஸ் தான். நீ ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன்ல இருக்கும்போது அந்த அவேக்கனிங் கிரியேட் ஆகும். அந்த டைம் கண்ணை ஓப்பன்னா நீ யாரு, நீ எப்படிப்பட்டவன்றது உனக்கு புரியும் அப்படி இசாக்கியை காட்டுறாங்க. அப்புறம் தான் அவனுக்கு புரியுது, நான் இத்தனை தடவை கோல் போடலான்னு போற டயத்துலலாம் என்னால கோல் போட முடியல. ஏன்னா என்ன நிறைய பேர் பிளாக் பண்ணாங்க. என்னோட ஸ்பேஷியல் அவேர்னஸ் அப்புறம் என்னோட வெப்பன் வச்சு நான் எந்த பொசிஷன்ல இருந்து கரெக்டா கோல் அடிச்சா கரெக்டா கோல் போடலான்றது எனக்கு தெரியும் அப்படின்னு இசாக்கி யோசிக்கிறான். ரியோ எதுவுமே பண்ண விடாம ரைஜி பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் உன்னை தடுக்கிறேன்னு போய் போலீஸ்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் அப்படின்னு கலாய்க்கிறேன் ரியோவை பார்த்து. ரியோவுமே யோசிக்கிறான், இவனுக்குலாம் டயர்டே ஆகாதா அப்படின்னு. நான் ஆரம்பத்துல இருந்து உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன், நீ நல்லா தான் விளாண்ட, ஆனா நான் உன்னை இப்போ ஸ்டாப் பண்ணுவேன் நீ அப்படின்னு ரைஜி சொல்றான். இக்கராசியுமே நாயை பார்த்து உன்னை பார்த்து இப்போ எனக்கு பயம் இல்லை அப்படிங்கிற. அப்புறம் ரியோ உங்ககிட்ட பாலை பாஸ் பண்ணலாம், உன்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான். ரைஜியுமே ரியோவை பார்த்து நாய் இல்லைன்னா நீயும் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறான். அதில் ரியோ கோவப்பட்டு ரைஜி அடிச்சிருந்தான். அவன் அடிச்சனால அவனுக்கு எல்லோ கார்டு கொடுக்குறாங்க. இப்போ ரைஜி நீ இன்னொரு கார்டு வாங்கினா நீ வெளியே போயிடுவ அப்படிங்கிறான். பேசிக்கிட்டே சிகரெட்டை பாலை பாஸ் பண்ணிடுறான். சாண்டர்ஸ் சிகரியை தடுக்க வந்துருதான். அப்புறம் சிகரி இவனோட வேமா ஓடலன்னா என்னால எதுவும் ஸ்கோர் பண்ண முடியாது அப்படின்னு. அவன் இந்த சைடு பார்த்துருக்கேன், நம்ம இந்த சைடு வேமா ஓடணும்னா அவனால டக்குன்னு ரியாக்ட் பண்ண முடியாது அப்படின்ட்டு இந்த பக்கம் போறான் சிகரி. ஆனா சாண்டர்ஸும் வேமாவே ரியாக்ட் பண்ணிருந்தான். என்னோட வேமா ரியாக்ட் பண்றேன் அப்படின்னு சிகரி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனா நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாலை டச் பண்ணேன், அப்போ என்னோட வெப்பனை யூஸ் பண்றதுக்கு சரியான சுச்சுவேஷன் அமையல, அப்போ அந்த சுச்சுவேஷனை நானே அமைச்சுக்கிறேன் அப்படின்னு பாலை ஓப்பன் பிளேஸ்ல அடிச்சுதான். அங்க யாருமே இல்லை, யாருக்கு பாஸ் பண்ற அப்படின்னு சாண்டர்ஸ் வைக்கிறான். எனக்கு தான் அப்படின்ட்டு வேமா ஓட ஆரம்பிக்கிறான். ஆனா சாண்டர்ஸ் நான் உன்னோட ரொம்ப ஃபாஸ்ட் அப்படின்னு அவங்ககிட்ட வரேன். அதுக்கு சரி அது எனக்கு ஏற்கனவே தெரியும், ஆனா கொஞ்ச நேரம் தான் அப்படிங்கிறான். அப்புறம் ஈகோவை காட்டுறாங்க. அப்போ ஈகோ சொல்றான், அவங்களோட அவேக்கனிங் கஷ்டமான சுச்சுவேஷன்ல தான் கிரியேட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு வீக்கான ஸ்ட்ராங்கான கூட மோதும்போது அவனோட ஸ்கில் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். புது ஃபார்ம்ல கிரியேட் பண்ணி வின் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன் ஈகோ. 10 மீட்டருக்குள்ள இருக்கும்போது அவன் என்னோட ஸ்பீடா இருக்கேன், அவனை என்னால எதுவும் பண்ண முடியல. அதை விட லாங்கா அடிச்சா நான் ரொம்ப ஃபாஸ்டா இருப்பேன். 15 மீட்டர் 5 செகண்ட் அப்படின்ட்டு வேகமா ஓட ஆரம்பிச்சிருதான் சிகரி. கோலும் அடிச்சிருதான். அப்புறம் ஈகோவை காட்டுறாங்க. மேட்சுக்கு 30 நிமிஷம் தான் இருக்கு. இந்த மேட்ச்ல யார் டாமினேட் பண்றாங்களோ அவன் தான் வேர்ல்டு பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர் அப்படின்னு ஈகோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட முடியுது.